ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் வீட்டின் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்ப்பாட்டத்தால் அகற்றம். 33 மாத நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வில்லியனூர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி. புதுச்சேரி தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பல்வேறு விளக்கம். வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் வீட்டின் உரிமையாளர் அனுமதியின்றி பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின் மீட்டர் பழுதானது. இதை மாற்றித்தர மின்துறையிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மின் நுகர்வோருக்கு தெரிவிக்காமல் அவரின் அனுமதியின்றி மின்துறையினர் புதிதாக ஸ்மார்ட் மீட்டரை தனியார் நிறுவன ஊழியர்கள் உதவியுடன் அந்த வீட்டில் பொருத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மின்துறையை கண்டித்தும் புதிய ஸ்மார்ட் மீட்டரை கையில் வைத்தும் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை எதிர்க்கட்சி தொகுதி என்பதால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா? ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என பல்வேறு தொடர் கேள்விகளை சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பை தொடர்ந்து மின்துறை தனியார் நிறுவன ஊழியர்கள் புதிய ஸ்மார்ட் மீட்டரை அங்கிருந்து கழற்றி எடுத்து சென்றனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம், நிலுவை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் இளையவளவன் நோக்க உரையாற்றினார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சேகர், அரசு ஊழியர் சம்மேளன ஆலோசகர் ஆனந்த கணபதி, கௌரவ தலைவர் பிரேமதாசன், அமைப்பு செயலாளர் களியபெருமாள், நகராட்சி மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் சங்க செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், சகாயராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. சங்க பொருளாளர் கணேஷ் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் மற்றும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு பயிற்சியில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கலந்து கொண்டு பல்வேறு விளக்கங்கள் மற்றும் பொதுமக்களை அணுகுவது எவ்வாறு என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மற்றும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் வில்லியனூரில் உள்ள வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கலந்து கொண்டு வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது பற்றிய விளக்கமும் அதன் அவசியம் குறித்தும் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மக்களை அணுக வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களின் பல சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவர்களை பணியில் சிறப்பாக ஈடுபட உற்சாகப்படுத்தினார். இந்த பயிற்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரி புத்தி அகில், துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ், உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் குப்பன் மற்றும் விமலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாட்ஸ்அப் மற்றும் அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் மொபைல் செயலியை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் கூறுகையில், தற்போது வாட்ஸ்அப் குரூப்கள் மற்றும் தெரியாத நபர்களிடமிருந்து சரவணா ஸ்டோர்ஸ் வணிக அரசின் உதவி திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் என்ற பெயரில் போலி லிங்க் ஒன்று பரவி வருவதாக தெரிவித்துள்ளார். அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று அதில் கேட்கப்படும் தகவல்களை பதிவிட்டால் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மர்ம நபர்கள் மோசடியாக எடுத்து ஏமாற்றி விடுவதாக கூறியுள்ள அவர், ஆகையால் வாட்ஸ்அப்களில் வரும் இத்தகைய லிங்குகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் யோனோ SBI என்ற பெயரில் வரும் லிங்கையும் பதிவிறக்கம் செய்து பணத்தை ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காமராஜர் கல்வி நிதியை வழங்க வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பெற்றோர் மாணவர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் மருத்துவ மாணவர்களின் பெற்றோர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கிய நிலையில் டிசம்பர் மாத இறுதிக்குள் கல்வி நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரி அரசு சார்பில் மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களின் நலன் கருதி காமராஜர் கல்வி நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்தது. இதை நம்பி ஏழை எளிய வறுமையில் உள்ள மாணவர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற படிப்புகளில் சேர்ந்து பயின்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படாமல் உள்ளதால் மருத்துவம் பயிலும் மாணவர்கள் முழு கல்வி கட்டணத்தை 4 லட்சமும் கல்லூரி நிர்வாகங்கள் கேட்கும் கூடுதல் கட்டணங்களையும் கட்டி வருகின்றனர். இதனால் பெற்றோர்களுக்கு கடன் சுமை மற்றும் நிதிச் சுமை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலரை நேரடியாக சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து மனு அளித்தபோது சென்டாக் மூலமாக பயிலும் மாணவர்களுக்கு 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2021-22ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு முதல் கட்டமாக 3 கோடி நிதி தற்போது வழங்கப்படும் என்றும் அடுத்த கட்டமாக 2022-23ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். மேலும் கல்லூரி நிர்வாகங்கள் சென்டாக் நிதியுடன் சேர்ந்து அனைத்து கட்டணத்தையும் கட்ட சொல்லி வற்புறுத்தக்கூடாது என்று அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவுறுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். மேலும் பெற்றோர்களிடம் மாணவர்களை நன்கு படிக்க ஊக்கப்படுத்துமாறும் அறிவுறுத்தினார். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு அளித்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த ஒவ்வொருவரும் தங்கள் பெயர் மற்றும் விவரங்களை சரிபார்ப்பது மிக அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த பட்டியல் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் மட்டுமே உள்ளதாகவும் பொதுமக்கள் இதை நேரடியாக பார்க்கும் வசதி இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் நகலை அனைத்து அங்கன்வாடி மையங்கள், வாக்குச்சாவடி மையங்கள், ஆதார் சேவை மையங்கள் மற்றும் பொதுமக்கள் அடிக்கடி கூடும் இடங்களில் திறந்த வெளியில் பார்வைக்காக வைக்க வேண்டும் என்றும் வாக்காளர்களிடம் வழங்கிய படிவத்தை தவறுதலாக நிரப்பிவிட்டால் மாற்று படிவம் வழங்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மூலமாக அதை தேடி தேர்தல் துறையினுடைய ஆன்லைன் மூலமாக தேடி அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி தேடும் பொழுது சாதாரண பாமர மக்கள் அவ்வாறு தேடுவதற்கு மிக கடினமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை எளிமைப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த PLO, அதாவது பூத் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அந்தந்த வீட்டிற்கு சென்று 2002ஆம் ஆண்டு எங்கே அவர்கள் வாக்களித்தார்கள் என்ற பட்டியலை அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அவர்களுக்கு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டோம்.
அடுத்தபடியாக இந்த வாக்காளர் கொடுத்திருக்கின்ற வாக்காளர் சீர்திருத்த பட்டியலை அந்த ஃபார்மை தவறுதலாக செய்துவிட்டால் அவற்றை வேறு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணற்ற பல கோரிக்கைகளை வைத்து இந்த தினம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். போக்குவரத்து துறை சார்பில் நவம்பர் 19ஆம் தேதி வாகன ஃபேன்சி எண்கள் ஏலம் விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து துறை PY01DF புதுச்சேரி வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் 19ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை parivigan.gov.in ஃபேன்சி என்ற இணையதளத்தில் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தேர்வு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகைகளை செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு அடிப்படை தொகையை செலுத்தியவர்கள் மட்டுமே 19ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏலத்தில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை 13ஆம் தேதி முதல் துறையின் இணையதள முகவரியில் பார்த்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப தொகையின் விவரங்கள், ஏல நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் மற்றும் இது சம்பந்தமான இதர விவரங்களை போக்குவரத்து துறை அலுவலகத்தின் தொலைபேசி எண்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட எண் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் அத்தகைய முன்பதிவு செயலிழந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமையை இழந்துவிடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையில் இணையதள வாயிலாகவே நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியலில் அனைத்து பழங்குடியின மக்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்நிலையில் மாநிலத்தில் கிராமங்களில் வாழும் பழங்குடியின மக்களை சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் கணக்கெடுப்பாளர்கள் பல குழப்பங்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அவர்கள் பழங்குடியின மக்களிடம் பழைய வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் பிறந்த பதிவு, 2002ஆம் ஆண்டு தந்தையின் ஓட்டுப்பதிவு குறித்த விவரங்கள் மற்றும் பல விவரங்களை கேட்டு வருவதால் பாகூர், திருக்காஞ்சி, வி மணவெளி, மண்ணாடிப்பட்டு, வில்லியனூர், குறிஞ்சிநகர், தேத்தம்பாக்கம், TN பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு புதுச்சேரி தேர்தல் அதிகாரி சிறப்பு திட்ட அடிப்படையில் பழங்குடியின மக்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ள அவர், சில பகுதிகளில் போதிய கல்வி அறிவு இல்லாத காரணத்தால் அம்மக்கள் வாக்காளர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி மாநில தேர்தல் துறை ஆணையர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு போதுமான பயிற்சி அளித்து அனைத்து பழங்குடியின மக்களையும் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையம் புதுடெல்லி உள்ளிட்டோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,505 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,700 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.